வணக்கம், இது தமிழ் பேசுங்க சேனல். நான் நிஷா. நான் SPR. ஓகே, இப்போ வர எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா IPXன்றதை பற்றி போட்டிருக்காங்க. IPXனா என்ன? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோவும் உங்களுக்கு அலர்ட்டில் வரும். அடுத்து வேறு எதை பற்றி வீடியோ பண்ணணுன்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் வந்து கூடுமான வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐபிஎக்ஸ்னால் என்னன்றது பார்த்திங்கன்னா, இப்போது எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோனு, ஹெட்ஃபோனு, ப்ளூடூத் டிவைசஸ், ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎக்ஸோட ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது IPX 6, 7, 8ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஐபிஎக்ஸ்னால் என்ன, அது எதுக்காக அது கொடுத்துருக்காங்கன்றது தெரியும்? வாங்க நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஐபிஎக்ஸோடைய எக்ஸ்பேன்ஷன் என்னன்றது பார்த்திங்கன்னா இன்க்ரெஸ் ப்ரொடக்ஷன். அதாவது நம்மளுடைய அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சுற்றுப்புற சூழலுக்கு நம்மளுடைய டிவைஸ் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் மழை பெய்யும், தண்ணி வந்து தெரியாமல் பட்டுடும், நம்ம கீழே போட்டுடுவோம், அங்கே தண்ணி இருக்கலாம், வேர்வை வரும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, நெக் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் TWS ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டு நிறைய வரும். ஸோ அந்த ஸ்வெட்டு நனைகிற அளவுக்கு கூட நிறைய ஸ்வெட் வரும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய வேர்வை வரும் இல்லையா. ஸோ அந்த தண்ணி படுறது, ஸோ இதிலலாம் இருந்து எப்படி உங்களுடைய டிவைஸை பாதுகாக்கிறது, அதுக்கு தான் வந்து இந்த இன்க்ரெஸ் ப்ரொடக்ஷன் IPXன்றதை வந்து ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரெஸ் ப்ரொடக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது அந்த ஐபிக்கு வந்து இன்க்ரெஸ் ப்ரொடக்ஷன். அந்த X என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகளை பற்றி சொல்ல வருது. அதுக்கப்புறம் வர்றது தான் 1, 2, 3, 5 அப்படின்னு சொல்லுவாங்க, 6ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்டரை பேஸ் பண்ணி இருக்கிறது. அந்த வாட்டருடைய ரெசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருக்க அந்த ரேட்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 0லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. ஸோ அது என்னென்ன இருக்குன்றதை நம்ம 1 by 1 பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது IPX 0 ரேட்டிங்கில் இருந்துச்சுன்னா அது எந்த ப்ரொடக்ஷனுமே கிடையாது. ஸோ IPX 1ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து சொட்டு சொட்டா படும் பார்த்தீங்களா, நம்மளோட வேர்வை, அதை மீன் பண்ணுறது தான். வேர்வைன்னு மட்டும் சொல்ல முடியாது. நார்மலாகவே வந்து இப்போ நீங்கள் மழையில் போகிறீங்க, லைட்டாக வந்து சொட்டு மாதிரி விழும் இல்லையா, மழை சாரல்னு நம்ம சொல்லலாம், சாரல் மாதிரி விழுற தண்ணி. ஸோ அதுலேருந்து மட்டும் பாதுகாக்கிறதா இருந்துச்சுன்னா அதோடைய ரேட்டிங் IPX 1. அடுத்தது IPX 2, vertically dripping water. அதாவது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியாக அதோடைய எக்ஸாக்ட் மீனிங் சொன்னீங்கன்னா செங்குத்தாக படுற அந்த நீர் துளிகள்னு சொல்லலாம். அதாவது செங்குத்தான்னு சொல்கிறத விட நேரடியாக அதுக்கு மேலே படுற மாதிரி ஒரு நீர் துளிகள், நீர் சாரல், ஸோ அந்த மாதிரி படுறது வந்து தடுக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு IPX உடைய ரேட்டிங் 2. IPX 3, protect from spray up to 60 degree. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க. ஒரு தண்ணி வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணால் எப்படி வந்து அந்த பொருள் மேலே விழும், அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற லெவலுக்கு இந்த தண்ணி வந்து விழுந்துச்சுன்னா அது 60 டிகிரி வரைக்கும் வந்து அது தாங்குன்ற மாதிரி இதோடைய ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து IPX ரேட்டிங் 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா IPX ரேட்டிங் 4. இது என்னென்னா இது வந்து ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்பிளாஷிங் வாட்டர் நோ மேட்டர் எனி டைரக்ஷன். அதாவது எப்படின்னா அப்படியே தெரிக்கிறது, அந்த தண்ணி தெரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி தெரிக்கிற மாதிரி எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த லெவலில் கூட தண்ணி பட்டாலும் இந்த IPX ரேட்டிங் 4 இருக்கிற டிவைசஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு IPX ரேட்டிங் 5. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட்ஸ் வாட்டர் ஜெட் ஃப்ரம் எனி டைரக்ஷன். தண்ணி வந்து ஸ்பீடாக படுறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஜெட்டுன்றது சொல்கிறதுல என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக பட்டுச்சுன்னா ஜூப், ஸோ அந்த மாதிரி தண்ணி ரொம்ப ஸ்பீடாக பட்டுச்சுன்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரேட்டிங் IPX ரேட்டிங் 5. அடுத்தது பார்த்திங்கன்னா IPX ரேட்டிங் 6. இது வந்து ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் வாட்டர் ஜெட் பவர்ஃபுல். அதாவது பவர்ஃபுல் வாட்டர் ஜெட் பட்டாலும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போது எப்படி சொல்லலாம், ஸ்விம்மிங் பூல்னு சொல்ல முடியாது. ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து நெக்ஸ்ட் ரேட்டிங்கில் வரும். இது வந்து நீங்கள் மழையில் ரொம்ப ஸ்பீடான மழையில் மாட்டிக்கிட்டீங்க, கண்டினியூஸாக நனைகிறீங்க,
அடமழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் நனைஞ்சிங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணலாம். பட் அதுக்குன்ட்டு வந்து நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம மழையில் நனைஞ்சிருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். கூடுமான வரைக்கும் ஒரு தெரியாமல் திடீர்னு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், சட்டனாக மழை வந்துடுச்சு, நம்ம ரெயின் கோட் மாட்ட முடியல, நம்ம வந்து கொடையை எடுக்க முடியல, அட்லீஸ்ட் அதை எடுத்து பேக் கரெக்ட். அது அந்த மாதிரி தான் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த IPX ரேட்டிங் 6 வந்து ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் சொன்னதுக்கு போகுது, அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் போகுது. IPX ரேட்டிங் 7 இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் வந்து 3 மீட்டருக்கு வரைக்கும் நீங்கள் பொருளை போட்டுட்டிங்கன்னா, உங்களுடைய டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸை போட்டுட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணும். இப்போது அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நிஷா சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் போகுது, அதாவது ஸ்விம்மிங்னு நம்ம எடுத்துக்கலாம், ஸ்விம்மிங் பூல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் தெரியாதனமாக வந்து உங்களுடைய டிவைஸை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்க, அது வந்து 3 ஃபீட் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு உடனே எடுத்துட்டிங்கன்னா அது ப்ரொடக்ட் பண்ணும். அது வந்து IPX ரேட்டிங் 7. இதுவே கடைசியாக இருக்கிறதுலையே அதிகபட்ச ரேட்டிங் வந்து IPX 8. இதுவும் பார்த்திங்கன்னா 3 ஃபீட் வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் ப்ராப்ளம் ஆகாது. முழுகிடுச்சு, சுத்தமாக முழுகிடுச்சு, 3 மீட்டருக்குள்ளே நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுட்டீங்க, அது நல்லா முழுகிடுச்சுன்னா கூட இதனால் எந்த பாதிப்புமே வராது. அதுதான் வந்து IPX உடைய ரேட்டிங் 8ல் கொடுத்துருக்கிற அதிகபட்சமான உச்சபட்சமான ஒரு ரேட்டிங்கு. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் IPXனால் என்னென்ன என்விரான்மெண்ட்டில், என்னென்ன லெவலில், எந்தெந்த சமயத்தில் வந்து இந்த IPX ரேட்டிங் இருக்கிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குன்றதை நான் சொல்லியிருப்பேன். என்னோடய வியூவர்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ளூடூத் வந்து மழையில் நனைஞ்சா ப்ராப்ளம் வருமா, மழையில் நனையலாமா அப்படின்னு கேட்டுட்டு. பட் என்னுடைய சஜஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட் எந்த எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் IPX ரேட்டிங் கொடுத்துருந்தாலும் அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் மழையில் நனைகிறீங்க, நீங்கள் அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போடுற வரைக்கும், உங்களுடைய பேக்கில் போடுற வரைக்கும் அது வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். பட் அதை விட்டுட்டு நான் வந்து 1 மணி நேரம் மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு போயிட்டேன், ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சிட்டு இருந்தேன், ஸோ அதனால் என்னோடய டிவைஸ்க்கு ப்ராப்ளமாக ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே எலக்ட்ரானிக் பொருள் தானே, ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு ரேட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த IPX ரேட்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கிளியராக சொல்லியிருப்பாங்க. அந்த வாட்டர் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷு, அப்புறம் ஜெட் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 3 ஃபீட் வரைக்கும் தண்ணியில் முழுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட முழுகிடுச்சுன்னா கூட நீங்கள் அதுக்கு எடுத்துடணும். ஸோ அது அப்படியே நம்ம விட்டுட்டோம், ரொம்ப நேரம் கழித்து எடுத்தோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் வரும். கண்டிப்பாக. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தமிழ் பேசுவோம், தமிழால் இணைவோம்.